அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெல்கம் டு ஜீனியஸ் பாய்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லா கிளம்பிட்டு ஆளில் போட்டுக்கணும் நண்பா. ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சார்ஜ் லைட்டு வந்து இருந்துச்சு நண்பா. ஸோ அந்த ஒரு லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க லைட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பா. ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டுக்கு சைடில் 2 சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருந்துச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாள் போதும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து மட்டும் வாங்காதீங்க. ஸோ இந்த பேட்டரி வாங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லித்தியம் பேட்டரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா என்னமோ தான், ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி. ஸோ அந்த ஒரு பேட்டரியை நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4 வோல்ட்டு. ஸோ இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. ஸோ இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடு எந்த வேணும்னு தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கலருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணக்கப்புறம் பேட்டரி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 வரையும். ஸோ எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனோட, அதாவது பார்த்தீங்கன்னா பழைய மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேட்ரி மட்டுமே இருந்தாலும் போதும், லித்தியம் பேட்டரி கூட வாங்க தேவையில்லை. அந்த பேட்ரி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் போதும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜெலாம் நிற்கும். ஸோ அந்த ஒரு பேட்ரி எடுத்துக்கிட்டு ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பண்ணுற வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு கூட பார்த்திங்கன்னா இல்லை, சுத்தமாக பார்த்திங்கன்னா பேட்டரி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனே கிடையாது. இது பார்த்திங்கன்னா இனிமேல் துறவு தான். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மியான லைஃப் தான், பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தாங்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அதனால் என்கிட்ட வந்து பழைய மொபைல் ஃபோன் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா சாம்சங் பேட்டரி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வோல்ட்னு பார்த்திங்கன்னா 4.35 வோல்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் ஃபுல் சார்ஜ் பண்ணக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 3.17 வோல்ட்டு தான் காட்டுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா பார்த்து. ஸோ இந்த ஒரு பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தடவை போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோனில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளாஸ்டிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா பிச்சு எடுங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா பேட்டரியில். ஸோ அந்த ஒரு பிளாஸ்டிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா எப்படியா பார்த்திங்கன்னா பிச்சு க்ளீனாக எடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 கம்பி இருக்கும், அந்த கம்பியை மட்டும் பார்த்திங்கன்னா பிச்சுட்டாதீங்க. ஸோ கம்பி எதுவுமே பிக்காமல் அந்த மேலே இருக்க கருப்பு கலர் பிளாஸ்டிக்கை மட்டும் பிச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேட்டரி ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லாட்டினாலும் அது பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா 3 இதில் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஒட்டு. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது சால்ட்ரிங்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 3.71 வோல்ட்டு பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ இந்த லைட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வோல்ட்டே போதும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 வோல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் பேட்டரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேட்டரி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பேட்டரி இது இல்லைனா பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ப்ரோ அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டரி லித்தியம் பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா உழைக்கும். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் பார்த்திங்கன்னா உழைக்கும் லித்தியம் பேட்டரிலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி 3 வருஷம் 4 வருஷம் கொஞ்சத்தை வச்சு அது பார்த்திங்கன்னா தாங்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி ரொம்ப பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபோன் பேட்டரியும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. இந்த ஃபோன் பேட்டரி ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டோம்னா உப்பி போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 4 வோல்ட்டா ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக பிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன், பார்த்திங்கன்னா பிக்கவே முடியல. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பிச்சு எடுத்து
இழுத்தாலும் பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு வந்து டெஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா குத்தி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து 2 லக்கில் சால்ட்ரிங் வைக்கணும். ஸோ அந்த ஒரு ப்ளேஸ் பார்த்துட்டு வந்தாலே போதும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இல்லாட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா எப்போ சிக்கல் தரும். ஸோ பகுதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு பகுதி தூரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு போதும்னு நினைக்கிறேன் இதுவே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலே போதும். சைடில் பேட்ரி கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சால்ட்ரிங் பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க பேட்டரியில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். ஸோ அது எது ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இருங்க, நானே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். ஸோ பேட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டலில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் நண்பா. ஸோ பேட்ரியோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் உடச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா உடைக்கவும் தேவையில்லை. அந்த ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இருங்க நான் வச்சு காட்டுறேன். ஸோ அந்த ஒரு 3 கட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா பேட்டரியில், ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் சால்ட்ரிங் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து லைட் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து பேட்டரி ஒன்றும் ஆகாது மாற்றி வச்சோம்னா. ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தெரிலனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எது ப்ளஸ் எது மைனஸ்னு. பிளாஸ்டிக்கை உடச்சி எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா உடச்சி அடிக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் அந்த கட்டமாக இருக்குல்ல 3 இது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இரும்பில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு சைஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மைனஸு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் சால்ட்ரிங் வைக்கணுமோ ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா எதாவது வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெட்டை வச்சு சால்ட்ரிங் எண்ணெய் வச்சு பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வயர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸு நீங்கள் பார்த்திங்கன்னா புதுசாக வயரை சீவிட்டு முறுக்கிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸில் வச்சு தான் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வைக்கணும். ஏற்கனவே சால்ட்ரிங் வச்சதுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சுக்கலாம். ஸோ இல்லாட்டா பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன் நண்பா. ஸோ சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ வச்சோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துரும். ஆனால் பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா விட்டாலே போதும், நின்றுடும் அந்த ஒரு ஹீட்டில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ அங்கே பாருங்கண்ணே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவேன். ஸோ இப்போயுமே பாருங்கள், நோட் பண்ணுங்கள் லைட்டு அடியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரியும். நான் சால்ட்ரிங் வச்சோடனே காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எரியுதா. ஸோ ஹை ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் லோ பண்ணிக்கினேன், ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைட்டை. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நான் சால்ட்ரிங் வச்சுட்டு ஸோ பக்காவாக பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் வரையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஸோ இது 2 ஜாயினுமே பார்த்திங்கன்னா டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உப்பி போயிடும். ஸோ உப்பி போச்சுன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி தான் போடணும். ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செட் டேப் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் க்ளூ கன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சுமே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செட் டேப் பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கரெக்டாக வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நின்றுக்குச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. இங்கே பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரி சைஸுக்கே பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு ஸோ இந்த ஒரு லைட்டை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கட்டினாங்க பார்த்தீங்கன்னா பேட்ரி, அதை பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். ஸோ கழட்டிட்டு இந்த ஒரு லைட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஜாயினிங்லாம் முடிஞ்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து 2 சைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ கழட்டினா பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 சைடு பார்த்திங்கன்னா சுற்றியில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எங்கிட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காரனா அதை பார்த்திங்கன்னா உட்கார வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பார்த்திங்கன்னா 2 சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடணும். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரூஸுமே பார்த்திங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க. ஸோ இல்லாட்டா பார்த்திங்கன்னா அது கழண்டு விழுந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வரலனா ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா அமுக்கி பிடிச்சிங்கனாலே போதும். ஸோ அந்த ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ உங்களுக்கு வேணால் டவுட்னாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணாலும் பண்ணிடுவேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க நண்பா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டைட் பண்ணியாச்சு ஃபுல் டைட்டு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு சைடு போய் நான் டைட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக எரியுது பாருங்கள். ஸோ முதல் நான் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தா லைட்டு பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை சுத்தமாக. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எரியுது நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் சார்ஜர் வச்சே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம் நண்பா. ஸோ நம்ம பட்டமிட் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சே போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டரி நான் யூஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.